தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக பால், வெண்ணெய், தயிர், நெய் நம்ம பார்த்தோம்னா சில இறைவனுக்கு நம்ம படைக்கக்கூடிய முக்கியமான உணவாக வெண்ணெய் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வியல் முறைகள் வரும்போது பெரும்பாலான நேரங்கள்ல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், பால் சாப்பிடாதீங்க, வெண்ணெய் சாப்பிடாதீங்க, நெய் சாப்பிடாதீங்க, கொழுப்பான உணவுகள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே மனதில் ஒரு குழப்பம் வருது. அந்த காலத்துல பிரதானமாக இறை பிரசாதமாக கொடுக்கப்பட்ட உணவுகளை இன்றைக்கு நம்ம சாப்பிட வேண்டான்னு சொல்றாங்களே, அப்ப உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க ஹனுமானை பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் காப்பு தான் அவருக்கு கொடுக்கக்கூடியது. வெண்ணெய் தான் அவருக்குள்ள முக்கியமான ஒரு பிரசாதமாக நாம் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்வது. அதே போல கிருஷ்ணன், நம்ம வீட்டுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்தா என்ன வருதோ இல்லையோ நிச்சயமா வெண்ணெய் ஒரு பெரிய டப்பால வருதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த மாறுபாடுகள் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கலாச்சாரத்தை வெறும் கலாச்சாரமாக பார்க்கிறோமே தவிர அங்க மருத்துவத்தை பார்ப்பது கிடையாது. பொதுவா இந்த கிருஷ்ண பூஜை அப்படிங்கிறது நம்முடைய குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வட இந்தியாவில தான் ரொம்ப பெருசா இருக்கிறத பார்க்க முடியும். இங்கு என்னதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்றைக்கு கிருஷ்ணனுடைய கோவில் எப்படி பிள்ளையார் கோவில் இருக்கோ அந்த காலத்துல இருந்த வரலாறுகள் இருந்தாலும் கூட கடந்த ஒரு 100-150 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுல இன்றைக்கு பஜனை கோவில்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெரு மூலையிலையும் பார்த்தீங்கன்னா புராதனமா இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பஜனை கோவில்னு ஒன்று இருக்கும். சின்ன கோவில் இருக்கும், அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கும், சொற்பொழிவுகள்லாம் அந்த காலத்துல நடக்கும். நாங்க குழந்தைகளாக இருக்கும் போதெல்லாம் அதை பார்த்துருக்கோம். ஆனா அடுத்த ஒரு ஜெனரேஷன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலும் கிடையாது, பூஜையும் கிடையாது. பொதுவா நம்ம கலாச்சாரமாக உணவு முறைகளும் பிரசாதங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு கேள்வி நீங்களே யோசிச்சு பாருங்க. கோடையில் நமக்கு வரக்கூடிய பண்டிகை என்ன? ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் என்ன? பெரும்பாலும் கொடுக்கக்கூடியது என்ன? 2 பிரசாதம் தான். பானகம் கிடைக்கும், மோர் கிடைக்கும், வேற எதுவுமே கிடையாது. அதே இறைவனுக்கு வரக்கூடிய மற்றும் ஒரு பண்டிகை தான் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி வந்தா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு பிடித்த எல்லா பலகாரங்களையும் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு பலகாரம் செஞ்சு நம்மளே சாப்பிட்டுறோம் இல்லையா? ஏன் இந்த வித்தியாசம்? ராமன் தான், கிருஷ்ணன் தான், 2 பேரும் ஒருத்தர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமகிருஷ்ணன் பேர்லயே நம்ம ஊர்ல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறத பாக்குறோம். இருந்தாலும் ஏன் இந்த வித்தியாசம்? இந்த வித்தியாசத்திற்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல பண்டிகைகளும் சரி பிரசாதங்களும் சரி நாம் கொடுப்பது அப்படிங்கிறது முழுக்க 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 நம்முடைய ஆரோக்கியத்தை சார்ந்துதான். கோடை காலத்தில் வருகின்ற ஸ்ரீராம நவமிக்கு இனிப்பான உணவுகளோ எண்ணெய் பலகாரங்களையோ செரிக்க கடினமான உணவுகளையோ கொடுக்கும் போது நம்ம யாருமே அதை சாப்பிட முடியாது. அதனால உடம்புல நோய்கள் தான் வரும். அதனாலதான் அந்த இடத்துல கோடையுடைய சூடை தவிர்ப்பதற்கு மோரும், கோடை நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகின்ற பசியின்மையை நீக்குவதற்கு பானகமும் மருந்தா கொடுக்கும். இதே கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னா, கோகுலாஷ்டமி வருதுன்னா பிரச்சனையே இல்லை. நல்ல மழை காலம், வயத்துல நல்லா கொண்டான்னு பசி வரும். எதை தின்றாலும் ஜீரணம் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல ஆற்றல் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அந்த நேரத்துல வடையில் ஆரம்பித்து அதிரசத்தில் ஆரம்பித்து சொய்யத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒவ்வொரு கல்ச்சர்லயும் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கிறத பார்க்கும். முன்னாடிலாம் சீடை முறுக்குன்னு லிமிட்டடா இருக்கும். சென்ற முறை கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் ஒரு கோவில் போறோம்னா கிட்டத்தட்ட 3000 டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க. வட இந்திய, தென்னிந்திய, சைனீஸ்ல ஆரம்பிச்சு விதவிதமா வச்சிருக்காங்க. எப்படி கிருஷ்ணன் ஒரு மொத்த மனித குலத்திற்கான இறைவன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க ஸ்வீட் வச்சிருக்கிறத பார்த்துதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவு ஸ்வீட்ஸ் வைக்கிறாங்க. ஏன் இதை இந்த இடத்துல முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, எல்லா உணவும் எல்லாருக்கும் எல்லா காலத்திலேயும் நல்லது கிடையாது. பால் நல்லதா இல்லையா? வாத உடம்பை சார்ந்தவங்களுக்கு பால் மிகச்சிறந்த மருந்து, சந்தேகமே கிடையாது. வாத உடம்பை சேர்ந்தவங்க பால் சாப்பிட்டா தான் அவங்க உடம்புல இருக்க வாதம் குறையும். ஏன்னா பால்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மை, கொழுப்பு தன்மை வாதத்தை நேரடியாகவே குறைக்கும். பித்த உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு வெண்ணெய் மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா வெண்ணெயை போல குளிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்ப இந்த பித்த உடலை சார்ந்தவர்கள் வெண்ணெயை உணவாக சாப்பிடலாம். கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு மோர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா
கப உடலமைப்பை கொண்டவர்கள் எப்பொழுதுமே கொழுப்பு சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறதுனால அவங்க உடம்புல அதே போல நிறைய இடங்கள்ல அந்த கபத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நேரடியாகவே கபத்தை கரைக்கக்கூடிய சக்தி மோருக்கு இருக்கிறதுனால சிறந்த உணவு. இதை எதுக்காக 3 வகையா சொல்றேன்னா, நம்ம வாத உடம்பா இருக்கோம்னா நம்ம பால் சாப்பிடலாம், நம்ம நெய் சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம், மோர் கூட சாப்பிடலாம். பித்த உடம்பா இருக்கும்னா நெய்யும் வெண்ணையும் அங்க சிறந்த உணவாக நமக்கு இருக்கும். அதே கப உடலமைப்பை நம்ம கொண்டிருக்கோம்னா பால் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு பாலோ அல்லது ஒரு வெண்ணையோ அல்லது ஒரு நெய்யோ சாப்பிட்டோம்னா இன்னும் அங்க இருக்கக்கூடிய கபத்துடைய தாக்கம் அதிகமாகி நமக்கு சிரமத்தை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நேரடியாகவே கபத்தை குறைக்க வேண்டும் வரும்போது கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு மோர் மட்டும்தான் நல்லது. எதுவுமே ஆயுர்வேதத்துல பொதிப்படையாக இது எல்லாருக்கும் நல்லது சாப்பிடுங்க அப்படின்றது கிடையாது. அதே போல காலநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்றாற்போல நம்ம உணவு முறையும் நம்ம மாத்திக்க முயற்சி செய்யணும். இன்றைக்கு கோடை காலத்தில் சாப்பிடுகின்ற மோரை நம்ம மழை காலத்துல சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய சளி பிடிக்கிறத பார்க்க முடியும். அதே குளிர்காலத்துல நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு வெளியில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைத்து உங்களை நல்லா சரி பண்ணும். ஆனா அதே தயிரை கோடை காலத்துல கொண்டு வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஜீரணமே குறைந்து போகும். தயிர் சூடு, மோர் குளிர்ச்சி, இந்த புரிதல் நமக்கு தேவை. இப்ப எதற்காக இதை சொல்றோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமா. நம்ம ஊர் இப்ப சென்னையை பொறுத்தவரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஜாங்கல பூமின்னு சொல்லுவோம். இந்த வறண்ட பூமி இது. இதே நீங்க கேரளாக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு ஆணூபதேசம்னு சொல்லுவோம். எப்பவுமே நீர்நிலை மழை ஈரத்தோடு இருக்கக்கூடியது. கேரளாவில் நீங்க போய் தயிர் சாப்பிட்றத பார்ப்பீங்கன்னா பெருசா இருக்காது, அங்க மோர் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கபம் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி. ஆனா நம்ம ஊருக்கு நம்ம வரோம், ஜாங்கல பூமிக்கு வரோம்னா இங்க கொழுப்பும் வேணும் குளிர்ச்சியும் வேணும். அப்ப என்ன சாப்பிடலாம்? தயிர் உங்களுக்கு பெருசா உதவி செய்யும். தயிர் என்னதான் சூடாக இருந்தாலும் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையை குறைப்பதற்கு உங்களுக்கு நிச்சயமா தேவை. அதனால இறைவனுக்கு வழங்கக்கூடிய பிரசாதங்கள் அப்படிங்கிறது, இறைவனுக்கு நாம் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்து தான் மாறுகிறது. இன்றைக்கு கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடிய வெண்ணெய், அதே போல ஹனுமன் மேல் சாத்தக்கூடிய வெண்ணெய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சூடு தன்மையை குறைப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற கலாச்சாரமாக பார்க்கிறோம். உடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வாத பித்த உடலமைப்புல எந்த உடலமைப்பு இருக்கோன்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போலே உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்துடைய ப்ரிவென்டிவ் மெடிசன் முதல்ல சொல்லக்கூடிய கருத்து. எல்லாருக்கும் எல்லாதும் நல்லது கிடையாது. சிலது நமக்கு நல்லது, சிலது காலநிலையை பொறுத்து நல்லதாக இருக்கும், நல்லதாக இருக்காது. புரிதலோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவியலை தான் தினச்சரியைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கை நமக்கு சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.